வசனத்தின் வாயிலாக இந்த துவாவை நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகின்றார். அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்கும் அல்லாஹ்வினுடைய அந்த உதவியை பெறுவதற்கும் இந்த துவாவை யார் அதிகமாக ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளையும் உதவியும் அல்லாஹ் வழங்குவான். இந்த துவா இருக்குது, எங்கள் இறைவா, எங்களுக்கும் எங்கள் சமூகத்திற்கும் இடையில் நீதியை கொண்டு திருப்பளிப்பாயாக. இந்த துவா இருக்குது, இது தனக்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய துவா மட்டுமல்ல, தன்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்திற்காக வேண்டியும் கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு. இப்ப இந்த துவாவை ஒருவர் கேட்பதன் மூலமாக அவருடைய தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றான். அது மட்டுமல்லாமல் அவருக்கான தனிப்பட்ட உதவியையும் அவருக்கான தனிப்பட்ட தன்னுடைய அருளையும் என்ன செய்வான், அல்லாஹ் வழங்குவான். ஏன்னா துவாவுல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் தனக்காக வேண்டி கேட்பதை விட தன் சகோதரனுக்காக வேண்டி கேட்பது அல்லாஹ் விரும்புறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம ஹதீஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், எப்போ ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி துவா கேட்கிறாரோ உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, அவருக்கு பின்னாடி ஒரு மலக்கு நின்று அவருக்காண்டி துவா கேட்பார். யா அல்லாஹ், இவருடைய சகோதரனுக்காக வேண்டி என்ன நலவை கேட்கிறாரோ அதே போன்ற அதைவிட சிறந்த நலவுகளை நீ இவருக்கு வழங்குவாயாக என்பதாக நமக்காண்டி ஒரு மலக்கு துவா செய்யற. நாம ஒருத்தருக்காக வேண்டி துவா செஞ்சா உடனடியாக நமக்காக வேண்டி ஒரு மலக்கு துவா செய்யறாரு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த துவா இருக்குது ஒரு தனிப்பட்ட ஒரு துவா இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய துவா. இந்த சமூகத்துல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ, இந்த சமூகம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்குதோ, இந்த சமூகத்திற்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்குதோ, இந்த எல்லா விஷயத்திலையும் யா அல்லாஹ் நீ நீதியை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக. வ அன்த கைருல் ஃபாத்திஹீன், நீதி வழங்குபவர்களில் அல்லாஹ்வே சிறந்தவன். உலகத்துல மனிதர்களுடைய நீதி இருக்குது, அது அப்பப்போ மாறிக்கிட்டே போகும். யாருடைய நியாயமும் நீதியும் ஒரே பார்வையில இருக்குமா என்பதை நம்மளால கணிக்க முடியாது. பணம் காசு இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வகையான நீதி கிடைக்கும் மக்களிடத்துல, அதிகாரிகளிடத்துல, பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இடத்துல, ஏன் குடும்பத்தார்களிடத்திலேயே காசு பணம் இருந்தா அவனுக்கு ஒரு நீதியை சொல்லுவாங்க, காசு பணம் இல்லாமல் இருந்தா அவனுக்கு ஒரு நீதியை வழங்குவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நீதி அப்படி கிடையாது. காசு இருக்கு பணம் இருக்குன்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான், நியாயம் என்ன இருக்குங்கிறதா அல்லாஹ் பார்ப்பான். அதனாலதான் வ அன்த கைருல் ஃபாத்திஹீன், நீதி வழங்குபவர்களில் அல்லாஹ்வே சிறந்தவனாக இருக்கிறான். கண்ணியமிக்க சகோதரிகளே, இப்படிப்பட்ட அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த தீர்ப்பை அல்லாஹ் வழங்கணும். நமக்கு எல்லா நிலையிலையுமே அல்லாஹ் சிறந்த தீர்ப்பை நமக்கு வழங்கணும். அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம என்ன செய்யறது? அல்லாஹ் குர்ஆன்ல என்னுடைய அருளை அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே சொல்றான், என்னுடைய